பொதுவாகவே சினிமாவில் புகழ்பெற்று முன்னணி ஹீரோக்கள் ஆகிவிட்டால் அந்த நடிகர்களை எல்லோரும் சார் என்றோ அண்ணன் என்றோ மரியாதை கொடுத்து அழைப்பதுதான் வழக்கம். அதிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் கேட்கவே வேண்டாம். எல்லோருமே அவரை சின்னவர் என்றோ தலைவர் என்றோ வாத்தியார் என்றோ அண்ணன் என்றோ அல்லது சார் என்றோதான் அவரவர் வசதிக்கு ஏற்ப அழைத்து வந்தார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவரை விட வயதில் கூடுதலாக இருந்தவர்கள் கூட அவருக்கு இந்த மரியாதை கொடுத்து அழைத்து வந்தார்கள். சினிமாவில் இது ஒரு சகஜமான நடைமுறைதான். ஆனால் எம்ஜிஆரை விட 11 வயது குறைவான நடிகை ஒருவர் அவரை எப்போதுமே தம்பி என்றுதான் அழைத்து வந்தார். எம்ஜிஆரும் அதை பொருட்படுத்தாது அவருக்கு மட்டுமே அப்படி அழைக்கும் உரிமையை தந்திருந்தார். ஒரு படத்தில் நடித்த போது எம்ஜிஆரை அந்த நடிகை தொடர்ந்து 7 முறை கன்னத்தில் மாறி மாறி அறைந்த போதும் கூட எம்ஜிஆர் ரசிகர்கள் அவர் மீது கோபப்படாமல் அமைதியாக இருந்தனர் என்றால் எம்ஜிஆர் அந்த நடிகைக்கு கொடுத்து வந்த மரியாதை தான் காரணம். எம்ஜிஆர் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னட சினிமாவில் அந்த நடிகை அறிமுகமானாலும் கூட அவரது முதல் படம் அங்கே சரியாக போகவில்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த வருடமே தமிழ் சினிமாவுக்கு வந்த அந்த நடிகை ஏழிசை மன்னர் என்று அனைவராலும் புகழப்பட்ட அப்போது தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த எம்.கே. தியாகராஜ பாகவதருடன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். அந்த படம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் தொடர்ந்து திரையரங்குகளில் நிற்காமல் ஓடியதை தொடர்ந்து அந்த ஒரு படத்தின் மூலமே ரசிகர்கள் அனைவரிடமும் தெரிந்த முகமாக மாறிவிட்டார். அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து மர்மயோகி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர்தான் நடிகை பண்டரிபாய். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கும் பெருமையை பெற்ற பண்டரிபாய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். அதுவும் கூட வித்தியாசமான முறையில்தான். கே. சங்கர் இயக்கிய அடிமை பெண் படத்தில் 2 வேடங்களில் நடித்திருந்த எம்ஜிஆரின் மனைவியாகவும் அதே சமயம் எம்ஜிஆரின் தாயாகவும் நடித்திருந்தார் பண்டரிபாய். ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்து ஜோடியாக நடிப்பது போன்ற காட்சிகள் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாகுபலி படம் பார்த்தவர்கள் கூட அதில் தேவசேனாவாக நடித்த அனுஷ்கா கைகால்களில் விலங்கால் பூட்டப்பட்டு என் மகன் என்னை காப்பாற்ற வருவான் என்று வசனம் பேசும் காட்சியை பார்த்தபோது அடடே இது அடிமை பெண் படத்தில் பண்டரிபாய் பேசிய வசனமாச்சே என்று ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அந்த படத்தில் அவரை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்வதாக இயக்குனர் சங்கர் கூறியதும் என்ன சார் சொல்றீங்க, தம்பிக்கு ஜோடியா நான் நடிப்பதா என்று முதலில் கோபப்பட்டுள்ளார் பண்டரிபாய். அவரை சமாதானப்படுத்திய இயக்குனர் சங்கர், இந்த படத்தில் உங்களது கதாபாத்திரம் அவருக்கு ஜோடி என்றாலும் அது ரொம்பவே மரியாதையாக உங்க இமேஜுக்கு எந்தவித பாதிப்பும் வராதவாறு உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தைரியமாக நடிக்கலாம் என்று உத்தரவாதம் அளித்தார். காரணம் எம்ஜிஆரை விட 11 வயது குறைந்தவர் தான் பண்டரிபாய். ஆனாலும் எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்த காலகட்டத்திலேயே இவரும் சினிமாவில் நுழைந்ததாலும் சில படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றவர் என்பதாலும் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு சீனியர் போன்ற ஒரு தோற்றம் உருவாகிவிட்டது. அதைத் தொடர்ந்து அவர் சில படங்களில் அம்மா அக்கா வேடங்களில் நடிக்க துவங்கிவிட்டதால் அந்த சமயத்தில் வளர்ந்து வந்த எம்ஜிஆரை பாசத்துடன் தம்பி என்று அழைக்க துவங்கினார். எம்ஜிஆரும் அதை முழு அன்புடன் அங்கீகரித்து கொண்டார். அதன் பிறகு எம்ஜிஆரின் பல படங்களில் அம்மாவாக, அண்ணியாக, அக்காவாக என நடித்துள்ளார் பண்டரிபாய். குறிப்பாக எம்ஜிஆர் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் துவங்கப்பட்ட போது அதில் முதல் தயாரிப்பாக உருவான தெய்வத்தாய் படத்தில் எம்ஜிஆரின் அம்மாவாக நடித்தவர் பண்டரிபாய் தான். அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் பண்டரிபாயை பார்த்து பாடும் தாயில்லாமல் நான் இல்லை என்கிற பாடலும், இந்த தெய்வத்தாய் படத்தில் எம்ஜிஆரின் அம்மா கதாபாத்திரத்தில் அவர் நடித்ததும் என எம்ஜிஆரின் அம்மா என்றாலே அது பண்டரிபாய் தான் என்பது போன்ற ரசிகர்களிடம் ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டது. பல இயக்குநர்களும் எம்ஜிஆரிடம் கதை சொல்லும் போதே, சார் பண்டரிபாய் போல ஒரு அம்மா, அவருடைய மகன்தான் நீங்கள் என்றுதான் கதை சொல்லவே ஆரம்பிப்பார்களாம். எம்ஜிஆரும் பல படங்களின் கதையை கேட்கும் போதே இந்த அம்மா கதாபாத்திரத்தில், இந்த அக்கா கதாபாத்திரத்தில் பண்டரிபாயே நடிக்கட்டும் என்று முதலிலேயே சொல்லி விடுவாராம். அப்படிதான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் எம்ஜிஆரின் அக்காவாக பண்டரிபாய் நடித்திருப்பார். அந்த படத்தில் அவரது கொடுமைக்கார கணவரான நம்பியாரை எம்ஜிஆர் ஓங்கி அறைவார். ஆனால் தன் கணவரை தன் தம்பி அடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத பண்டரிபாய் எம்ஜிஆரை இழுத்து அவரது கன்னத்தில் மாறி மாறி 7 அறை விடுவார். பொதுவாக எம்ஜிஆரை யார் அடித்தாலும் படம் பார்க்கும் போது ரசிகர்கள் தியேட்டரில் பயங்கரமாக கூச்சலிட்டு கத்துவார்கள். அடுத்து சம்பந்தப்பட்ட நடிகரை பார்த்தால் பொதுவெளியில் ஆக்ரோஷமாக திட்ட ஆரம்பிப்பார்கள். ஆனால் இந்த படத்தில் மட்டும் பண்டரிபாய் எம்ஜிஆரை அடித்த போது அது அக்கா தம்பி இடையே இருக்கும் பிரச்சனை, அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் என்பது போல எந்தவித கோப ரியாக்ஷனும் காட்டாமல் அந்த காட்சியுடன் தாங்களும் ஒன்றி போய் படம் பார்த்தார்கள்.